வெல்கம் டு கிச்சன் குயின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஸ்வீட் ஐட்டம் தான், கார்ன்ஃப்ளோர் அல்வா. இது வந்து 10 நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியாக டீ போடுற டைமில் இந்த ஸ்வீட்டை நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்துடலாம். அவ்வளோ ஒரு ஈஸியாக சிம்பிளாக 3 பொருள் வச்சு இதை சீக்கிரமாக சுலபமாக செஞ்சிடலாம். இது எப்படி செய்கிறதுன்றதை இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். 50 கிராம் கார்ன்ஃப்ளோர் எடுத்திருக்கேன் நான். இந்த கப்பு வந்து 50 கிராம் பிடிக்கக்கூடிய கப்பு. இதுக்கு வந்து நான் அந்த கப்பில் 1.5 கப் அளவு தண்ணி எடுத்திருக்கேன். தண்ணி எடுத்து கட்டி விடாமல் நல்லா கலக்கி கொடுத்துக்கலாம். கட்டி விடக்கூடாதுங்க, நல்லா கலக்கி விட்டுருணும். ஃபுல்லாக இந்த மாதிரி கலக்கிட்டு இனிப்பை வந்து தூக்கி கொடுக்கறதுக்காக ஒரு சிட்டிகை அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலக்கி விட்டுருங்க. இப்போது ஒரு பேனில் நம்ம எடுத்துருக்கோம் இல்லைங்களா கார்ன்ஃப்ளோர், அந்த கப்பில் 1.5 கப் அளவு சீனி எடுத்துருந்தேன். அதில் வந்து அதே 1.5 கப் அளவு தண்ணி ஊற்றிட்டு அதை நல்லா கொதிக்க விட்டுடலாம். கொதிக்க விட்டுட்டு நம்ம கார்ன்ஃப்ளோரை வந்து கலக்கி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை சேர்த்து கலக்கி விடலாம். சைட் பை சைடு இன்னொரு கடாயில் ஒரு அரை கப் அளவு சுகர் எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம கேரமல் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் கேரமல் பண்ணி அந்த அல்வாவில் சேர்த்திங்கன்னா நம்ம எந்த ஃபுட் கலரும் சேர்க்க தேவையில்லை. நல்லா அந்த கலரும் நல்லா தூக்கி கொடுக்கும், அதே மாதிரி டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கேரமல் ரெடி ஆகிடுச்சு. இந்த கேரமலில் வந்து இப்போ நம்ம இந்த கார்ன்ஃப்ளோர் நம்ம சேர்த்துருந்தோம் இல்லைங்களா, அது கூட இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கேரமல் செய்கிறது வந்து உங்களுக்கு ரொம்ப சுலபம் தான். நீங்கள் வந்து சுகரை வச்சுட்டு சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் இருந்தீங்கனாலே இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிட்டே வரும். ரொம்ப ஈஸியாக நீங்கள் செஞ்சிடலாம். இப்போ வந்து நல்லா கலக்கி கொடுங்க. கார்ன்ஃப்ளவர் வந்து சீக்கிரமாகவே உங்களுக்கு கட்டியாக ஆக ஆரம்பிக்கும். பாருங்கள், நல்லா திக்காக ஆகிடுச்சு. கலரும் பாருங்கள், நல்லா ஹல்வா கலருக்கு வந்துடும் இது. இப்போ நல்லா கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க, இல்லாட்டி வந்து இது ரொம்ப அடி பிடிக்கும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த மாதிரி கலந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ வந்து நம்ம இதுக்கு தேவையான நட்ஸு சேர்த்துக்கலாம். நான் முந்திரி சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து பாதாம் பிஸ்தா கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ஏலக்காய் வாசனை பிடிக்கும்னா இந்த டைமில் நீங்கள் ஏலக்காய் பொடி கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ வந்து 1 ஸ்பூன் அளவு நெய் போட்டுக்கிறேன். நெய் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த அல்வாவுக்கு வந்து நமக்கு நெய் கூட ரொம்ப தேவைப்படாது. 2 ஸ்பூன் அளவு நெய் இருந்தாலே போதும். 1 ஸ்பூன் அளவு இப்போ போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ வந்து அந்த நெய் வந்து நல்லா அல்வாவை வந்து அப்சர்வ் பண்ண பிறகு அடுத்து ஒரு ஸ்பூன் நெய் வந்து விட்டுட்டு நம்ம நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். பாருங்க, கடாயில் வந்து ஒட்டாமல் அல்வா வந்து ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி கடாயில் ஒட்டாமல் ரெடி ஆகி வரும்போது நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய கார்ன்ஃப்ளவர் அல்வா சூப்பராக யம்மியாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை அடுத்த ரெசிபியில் சந்திக்கிறேன். Until then, bye.